வெல்கம் டு மிஷன் நோபடி சிவி அன்னை நம்ம பார்க்க ஒரு மூவி வந்து ஐ நோ வாட் யூ டிட் லாஸ்ட் சம்மர் 2025 ஆன ஒரு ஸ்லாஷர் மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ போதுமே நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது தட் ஹெல்ப்ஸ் மீ லாட் கைஸ். உங்களுக்கும் நிறைய மூவி ரிவ்யூஸோட அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைமில் வந்து டேனிகான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்குது. அது வந்து ஒரு சம்மர் ஓகேங்களா. அந்த பொண்ணுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் பார்ட்டி வைக்கிறதுனால அவரோட ஃப்ரெண்ட்ஸான ஏவா, அதுக்கப்புறம் ஏவாவோட எக்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து டேனிகாவோட ஃபியான்ஸ் அண்ட் இன்னும் 2-3 பேரை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாரும் குடிச்சிட்டு ஒரு மாதிரி கார் ஓட்டுற அந்த சமயத்தில் அந்த இடத்துல எதிர்த்தில் வர கார் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுது. ஆக்சிடெண்ட் அதுக்கு இவங்க தான் காரணம். இவங்க குடிச்சிட்டு பண்ண வேலையினால அந்த கார் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அங்கே அந்த காரில் இருக்கிறவன் வந்து செத்துடுறான். வந்து அது அவன் செத்தானா, அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான ஒரு ஸ்டெப்புமே எடுக்காமல் அந்த கார் வந்து அந்த ஹைவேஸ்லேருந்து கீழே விழுற வரைக்கும் அதை பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுவாங்க. அதில் 2-3 பேருக்கு கில்ட்டாக இருந்தாலுமே அந்த ஃபங்க்ஷனோட மெயினான டேனிகா வந்து இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க எல்லாம். ஸோ இது வந்து மறந்துடலாம், ஏன்னா வந்து இப்போ தான் வந்து கல்யாணம் ஆக போகுது, லைஃப் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பார்க்குற இந்த சமயத்தில் இது வேணான்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து மறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. எக்ஸாக்டாக ஒரு வருஷம் கழித்து அவங்களுக்கு ஃபங்க்ஷன் இன்னொரு பேபி ஷவர் ஃபங்க்ஷன், சம் கைண்ட் ஆஃப் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வரும்னு நினைக்கிறேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு லெட்டரில் ஐ நோ வாட் யூ டிட் ஆன் லாஸ்ட் சம்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட்டோட ஒரு லெட்டர் மாதிரி ஒன்று வந்திருக்கும். அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து பயம் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு திரும்பியும் வந்து எல்லாருமே வந்து கேதர் ஆகிருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் இதே மாதிரி எப்படி சொல்கிறதுனா, அதை கொலை பண்ணுறவன், அதாவது வந்து அந்த ஸ்லாஷர் ஃபிலிமில் இது ஸோ கொலை பண்ணுற கொலைக்காரன் வந்து ஃபிஷர்மேன் வேஷத்தில் இருப்பான். கையில் ஒரு ஹூக் இருக்கும். அந்த ஹூக் அண்ட் ஃபிஷர்மேன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து 1997 வந்து அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் அந்த ஊரில் நடந்திருக்கும். ஸோ அந்த இன்சிடென்ட்லேருந்து இருக்கிற ஃபிஷர்மேன் எப்படி இப்போது 2025க்கு 24க்கு எப்படி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. தென் அப்போது பாஸ்ட்டில் அந்த இன்சிடென்ட்டில் நடக்கும்போது 2 சர்வைவர் இருப்பாங்க. அவங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இப்போ வந்து பிரிஞ்சிருவாங்க ஓகேங்களா. அண்ட் இந்த ஒய்ஃப்னு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பேர் வந்து ஜூலி ஓகேங்களா. அவங்க வந்து அதனால் ட்ராமாடைஸ் ஆயிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த விஷயத்துக்குள்ளே போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஏவா வந்து நம்ம ஜூலியை எப்படியோ கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட பேசி இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க லாஸ்ட் சம்மர் அப்படின்ற கேட்கும்போது இப்படி தெரிஞ்சு போயிடும். ஸோ இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, தென் வந்து இதோட மாஸ்டர் மைண்ட் யார், தென் ஏன் இப்படி தான் நடக்குது, தென் அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் வந்து எல்லாரையும் வந்து காப்பாற்றினாங்களா இல்லையா, கடைசியில் இந்த பிரச்சனைக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த அந்த பாஸ்ட்டில் நடந்த இன்சிடென்ட்டுக்கும் என்ன சம்பந்தம், இது எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணி இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் வந்து இந்த யூஸ்வலாக இருக்கிற ஸ்லாஷர் ஃபிலிமில் இருக்கிற ஒரே கண்டென்ட் தான் ரிவெஞ்ச். அந்த ரிவெஞ்சுன்ற அந்த ஒரு கண்டென்ட்டை வச்சு தான் இந்த படமே வந்து ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து இந்த ஃபிஷர்மேனு அந்த ஹூக்லாம் வந்து நான் அந்த ஃபஸ்ட்டு படம் நான் பார்த்ததில்ல, செகண்ட் படம் இந்த படம் பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. உங்களுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்லாஷர் ஃபிலிம் பார்க்கணும், இந்த வீக்கெண்ட் வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காக போகணும், இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சின்னா இந்த படம் வந்து உங்களுக்கு நல்ல படம். அண்ட் அதே மாதிரி இந்த படத்துக்கு நான் வந்து 3 தருவேன். இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.